வணக்கம். நெருப்பு தமிழர். மன்னார்குடி சட்டமன்ற தேர்தல். மன்னார்குடி மாஃபியா இப்போ யார் அப்படின்னா நம்ம டிஆர்பி ராஜா அவர்கள் தான். அவங்க அப்பா கப்பல் துறை அமைச்சராக இருந்தார். பல கப்பல்களுக்கும் அதிபதியாக நோக்கி இருக்கிறாரு. அதுக்கெல்லாம் ஓனராக இன்றைக்கி டிஆர்பி ராஜா இருக்கிறாரு. சரி, அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும். சாதி சமூகம் அப்படின்னு இந்த சாதி சமூகத்திற்காக எல்லாரையும் குளிப்பாட்டி விடுறது, கல்யாணம், காது குத்து, கருமாதி வரைக்கும் சாதி சங்கத்தை அப்படியே முக்கியத்துவம் கொடுத்து சாதி நம்ம சாதிடா, நம்மெல்லாம் ஒன்றா இருக்கணும்டா அப்படின்னு அகமுடையார் சமூகத்தினுடைய முடிசூடா மன்னரை போல் அவர் திகழ்ந்து கொண்டும் மாஃபியா வேலை பார்த்துக்கிட்டோம் டிஆர்பி ராஜா இந்த பகுதிகளில் இருக்கிறாரு. இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த பகுதிகளில் திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் லிஃப்ட் நைட் அப்படிங்கிற அடுத்து ஒரு ஒப்பந்தம் ஒன்று வரப்போகுது. அதன் வாயிலாக 23 மில்லியன் டன் நிலக்கரியை தோண்டி எடுக்க போகிறாங்க. இவ்வளவு திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினத்து வரைக்கும் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 2,30,00,000 டன் எடுக்க போகிறாங்க நிலக்கரி. இதற்கெல்லாம் ஒப்பந்தம் கிட்டத்தட்ட செய்வதற்கு தயாராக இருக்கிறாரு நம்ம டிஆர்பி ராஜா அவர்கள். இப்போ நம்ம ராஜா அப்படின்னு சொன்னோம்னா மாஃபியாவுக்கு மறு அவதாரம் இவர் தான் இப்போ. அதனால் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் சாதிகளுக்காகவும் சமூகத்திற்காகவும் நானெல்லாம் பெருமையுள்ள அகமுடையார் சமூகத்தை சார்ந்தவன்டா அப்படின்னு ஓட்டு போட்டு கடைசியாக மண்ணோடு மண்ணாக போயிடாதீங்க. இந்த வரக்கூடிய பல்வேறு விதமான திட்டங்கள் கொண்டு வந்தால் காவிரி டெல்டா பகுதிகளே அழிஞ்சு போயிடும். அதனால் இந்த நிலக்கரி சுரங்கம் தோன்றதை நீங்கள் எல்லாரும் தடுக்கணும்னா இந்த பகுதிகளில் நீங்கள் டிஆர்பி ராஜாவுக்கு ஓட்டு போடாமல் இருக்கிறது தான் நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல விடயம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது.